மகான்களுக்கு இருக்காது. இதான் விஷயம். விமன்யவஹ கோபமே வராது. அதுக்கு அபூர்வமான ஒரு சரித்திரம் சொல்கிறேன். இது பிறந்த எந்த புஸ்தகத்திலையும் எந்த பிரபாஷணத்திலையும் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ஆச்சாரியாலை பற்றின இந்த விஷயத்தை கேட்க முடியாது. தஞ்சாவூரில் ஃபண்டாபீஸ் அக்ரஹாரம்னு இருக்குது. பழைய அக்ரஹாரம். அதில் வந்து ஆச்சாரியாளுடைய சாதுர்மாசிய பூஜை ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு 75-80 வருஷம் முன்னாடி உள்ள கதை. 35-40 அந்த பக்கம் சஞ்சாரம் என்றார். 40-45 இருக்கலாம். எங்கள் தாத்தாலாம் அப்போ பேருந்த சமயம். தாத்தா சொல்லி தான் எனக்கு தெரியும். அங்கே வந்து முத நாள் பூஜை முடிஞ்சு மறுநாள் கார்த்தால அந்த நிர்மால்யங்களை எடுக்கும்போது திரிபுர சுந்தரிக்கு போட்டிருந்த வைர மூக்குத்தி ஒன்றை காணும். திரிபுர சுந்தரி மூக்கில் போட்டிருந்த வைர மூக்குத்தியை காணும்ன உடனே புஷ்பங்களில் பேர்க்கலாம் எங்கேயாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துப்பா. அதெல்லாம் ஜாக்கிரதையாக தான் எடுப்பாள் சிஷி. அவ்வளோ பொதுவாக பூஜை பண்ணுற பழக்கம் உள்ள வாளுக்கு தெரியும். நிர்மால்யத்தை உடனே தூக்கி போட மாட்டாள். பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒரு தடவை அதை செக் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சுவாமி அதோட போயிடும் யாருக்குமே. அதனால் ஜாக்கிரதையாக தான் பண்ணுவார்கள். அதில் பார்த்தா அதில் காணும். கலெக்டர் இருக்கார், டிஎஸ்பி, அந்த காலத்தில் உள்ள எல்லா பெரிய மனுஷியா எல்லாருமே பூஜைக்கு வந்திருக்கா தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு. மத்தியானம் ஒரு 1 மணி 2 மணிக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா. அங்கே ஒரு வாலண்டரியாக சர்வீஸ் பண்ண வந்தவர் ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டார். அவர் வந்து நமஸ்காரம் பண்ணினார். அந்த மூக்குத்தியை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார். உனக்கு கல்யாணம் ஆகிடுதான்னு கேட்டார். ஆச்சாரியா ஆயிடுதுன்னார். உன் சம்சாரம் எங்கேன்னார். வீட்டில் இருக்கான்னா. போய் ஐஷன் வாடினார். அதுக்குள்ளே ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தாம்பாளில் நிறையா பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பழங்கள், வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சீப்பு, இந்த சுமங்கலிகளுக்கு நாம் கொடுப்போமே அது மாதிரி சோபன திரவியம், மட்ட தேங்காய் எல்லாத்தையும் வைக்க சொல்லிட்டார். ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே இந்த மூக்குத்தியும் வைக்க சொல்லிட்டார். அந்த அம்மா வந்த உடனே அதுக்குள்ளே அவளுக்கு தெரிஞ்சு பொதுவாக மானியான ஒரு தேசம் இல்லையா. சேக்கிழார் பெருமான் காரைக்கால் அம்மையார் சரித்திரம் சொல்கிறதே மானமிகு தர்மத்தின் வழி நின்று அப்படிம்பார். இந்த மக்கள்லாம் எப்படி உள்ளவர்கள்னால் மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறவர்கள். அதனால் அந்த அம்மா அப்படியே அழுதுன்னு நமஸ்காரம் பண்ணி எங்கள் ஆத்துக்கார் பண்ணது ரொம்ப தப்பு, மன்னிச்சுக்கணும் பெரியவா, ஏதோ ஒரு அசட்டு புத்தியில் இதை பண்ணிவிட்டார் அப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி குங்குமம் கொடுத்து அட்சதையை கொடுத்துட்டு இந்த தாம்பாளத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மூக்குத்தியை போட்டுக்கோன்னு. பெரியவா மன்னிச்சுக்கணும், தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு சொன்னேனே பெரியவா, நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ குத்தி காமிக்கிற மாதிரியோ கோபத்தோடையோ சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், இந்த மூக்குத்தியை போட்டுக்கோ. புரியலையே பெரியவான்னா. ஜபாரு இதோ திரிபுர சுந்தரியை காமிச்சு, இவ பேசாத திரிபுர சுந்தரி, நீ பேசுகிற திரிபுர சுந்தரி, இந்த 2 பேரில் யார் போட்டுண்டா என்ன இந்த மூக்குத்தி என்ன? சுவாசினீனமா சுவாசினியர்ச்சன பிரீதாயீனமா. இவ பேசாமல் பூஜையில் உட்காண்டிருக்கா, நீ பேசுகிற, 2 பேரில் யார் போட்டுண்டா என்ன இந்த மூக்குத்தியை போட்டுக்கோ. இப்படி ஒருத்தர் இருந்துட முடியுமா? விமன் சுஹுத் சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்ய கோபமே வராது. வேதபுரி மாமாவே சொல்லுவார், ஏதாவது பூஜையில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா 2 மணி நேரம் ஆனாலும் பேசாமல் இப்படியே உட்காந்துருப்பான். அந்த குற்றத்தையும் சொல்ல மாட்டா, கோச்சிக்கவும் மாட்டா. நாம தான் பார்த்துட்டு ஓஹோ இது ஏதோ சரியில்லை போல இருக்கு, ஏன் பெரியவா உட்காந்துருக்கா இன்னைக்கு, என்னத்தினால அப்படி இருக்குன்னு நாம யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அதை சரி பண்ணிண்டாதான் சுஹுர்தா. அதை தாண்டி சுஹுர்த் இதெல்லாம் வந்து பெரியவாளோட குணம் மட்டும் இல்லை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளவா ஒரு பொது இடத்துல வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் தேவையான குணங்கள் இது. பொறுமை இருக்கணும். வரவனுக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், நமக்கு பொறுமை இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை நாம் வந்து சின்சியராக பண்ண முடியாது.
நடுநிலையும் இருக்கணும். இவன் வேண்டாதவன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. மூணாவது கோபம் வரவே கூடாது.